ஒரு நாள் இவர் அந்த சுற்றிக்கிட்டு இருக்கும்போது மலையில் சுற்றிட்டு இருக்கும்போது குளவிகள் இருந்திருக்குங்க. அதில் காலை வச்சுட்டார். வச்ச உடனே சில குளவிகள்லாம் வந்து காலை கொட்டுன்னு கொட்டுதாங்க. இவர் நகரலையா. அதாவது நான் பண்ண தவறுக்கு நான் அனுபவிச்சு ஆகணும், நான் அங்கே காலை வச்சுருக்கக்கூடாது, நான் காலை வச்சுட்டேன், அதனால கொட்டுங்க, உங்களுக்கு எவ்வளோ தீருமோ அவ்வளோ கொட்டுங்கன்றாராம். அந்த குளவியெல்லாம் கொட்டியிருக்கு. இப்போ வந்த உடனே பார்த்து பழனிசாமி துடிச்சிட்டாராம். துடிச்சு அந்த கொட்டுன அந்த முள் இருக்குது பாருங்கள், அது ஒவ்வொன்றா எடுத்து ஏன் பகவான் என்னன்னே நான் தப்பு பண்ணேன்றார். தப்பு பண்ணால் அந்த தப்புக்கு நாம் அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லி அது குரங்குகிட்ட சொல்லியிருக்காருங்க. இதே மாதிரி பாம்புகள் வருவாங்க. பாம்பு வரும்போது யாராவது அடிக்க போனால் தடுத்துருவாராம். தடுத்து அந்த பாம்புக்கிட்ட சொல்லுவாராம், பேசுவாராம். அதாவது இந்த பக்கம் வந்தால் இவங்கெல்லாம் அடிக்கிறாங்கன்னு தெரியுது, அப்புறம் ஏன் இந்த பக்கம் வர, இங்கெல்லாம் வராது, நீ அந்த பக்கம் போன்னு நடந்து போவாராம். அது அப்படியே ஒரு பூனைக்குட்டி மாதிரி சாமி பின்னாடி வருவாங்க. வந்து அந்த பாம்பை ஒரு இடத்துல விடுவாராம். சில நேரங்களில் சில உள்ளுக்குள்ளே சில சிறுத்தைகள் இந்த மாதிரி மிருகங்கள் வர ஆரம்பித்து ரமணரை தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்குமா. இப்போ மற்றவங்களாம் பயந்து வந்துடுவாங்களாம். இப்போ ரமணர் போய் நின்று ஒரு பார்வையில் தீட்சை அந்த சிறுத்தையோடங்க. அப்போ என்ன சொல்லுவாராம், இது வெறும் சிறுத்தை எல்லாம் கிடையாது, இது ஒரு நேரத்தில் சித்தராக இருந்தது, சமாதியாகி இப்போ இப்படி இருக்கு அப்படின்வார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.